கத்தனாமயப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அநேகர் பார்க்கிறீர்கள், அநேகர் அந்த வசனத்தின்படி நடக்க விரும்புகிறீங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா என்ன சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 8:48. இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி ஒரு மகளை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலே படிக்கும் அந்த மகள் யார், என்ன சூழ்நிலையிலே சொன்னார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகள் 12 வருஷமாய் பெரும்பாலும் உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தார். 12 வருஷமா ப்ளீடிங்கில் இருந்தாள். சோத்திரம். எல்லா வைத்தியரையும் பார்த்தாச்சு, எல்லாருடையும் பார்த்தாச்சு, இருந்த சொத்தெல்லாம் விற்று பார்த்தாச்சு. ஒரு நாளும் நோய் குணமடையவில்லை. பணம் போனதான் மிச்சம். இப்படி சுற்றி ஊரெல்லாம் வைத்தியரை பார்த்துட்டு சற்றேனும் சுகமடையாமல் இருந்து கொண்டிருக்கும் போது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது கடைசியாக இருந்த ஒரே ஒரு காரியம், நான் எப்படி ஆயிலும், அவள் கேள்விப்பட்டிருந்தாள் என்னன்னா, இயேசுகிட்ட போனோம்னா குணமாகும் என்று கேள்விப்பட்டிருப்படினாலே, அவள் விசுவாசம் இயேசு மேலே வந்தபடினாலே அவள் என்ன செய்தால், அவள் இயேசு பார்க்கணும்னு போறா. ஆனால் கூட்டம் தாங்க முடியல. அவ்வளவு கூட்டத்தில் நெரிசலில் போயிட்டு இருக்கிறாங்க. சோதரி பாருங்க, அவள் ஒரே நோக்கம் என்னன்னா, இனிமேல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிறதுக்கு பணம் இல்லை, நோயும் குணமாக இல்லை, வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, 12 வருஷமா ஒரே நோய் குணமாகலை என்று சொல்லி அவள் வாழ்க்கையை அவள் வெறுத்தவளாய் மறிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை கேள்விப்பட்ட பொழுது அவள் கடந்து வருகிறாள். வந்துட்டு அந்த கூட்டமாக போயிட்டு அவளுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தா, நான் போயிட்டு இயேசுட்டெல்லாம் பேச மாட்டேன், இதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்று செய்வேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற அவள் துணியை தான் லைட்டாக டச் பண்ணுவேன், டச் பண்ணால் எனக்கு சரியாயிருங்கிற விசுவாசத்தில் அவள் போயிட்டு அதே போல் அப்படியே நெளிஞ்சு சுருங்கி குனிஞ்சு போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த இயேசு வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கிட்டு. உடனே இயேசு கேட்கிறார், யார் என்ன தொட்டது யாருன்னு கேட்டு சீசரை கேட்கும்போது சீசர் எல்லாம் சொல்றாங்க, என்னையா உங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாருமே உங்களை நசுக்கிட்டுல போறாங்க, உங்களை அமுக்கிட்டு போறாங்களே, அதெல்லாம் தெரியல, தொட்டது யாருங்க. எல்லாரும் என்ன அமுக்கினாலும் ஒரே ஒரு ஆள் விசேஷமா தொட்டாங்க. என்ன தொட்டாங்கன்னா, இயேசுவை தொட்டா சுகமாகும்னு நினைச்சு தொட்டாங்க. அதனால பாருங்க, வல்லமை புறப்பட்டது என்று அறிந்து டக்குன்னு அவன் நின்றுட்டா. பார்த்துட்டு இயேசு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதா அந்த இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம். பார்த்துங்க, ஒரு வித்தியாசமான விசுவாசம். நீங்க எப்படி விசுவாசிக்கலாம் அப்படி நடக்கும் உங்க வாழ்க்கையில். எப்படி விசுவாசம் அப்படி நடக்கும். சிலவங்களுக்கு விசுவாசம் ஹாஸ்பிட்டலில் போனா தான் குணமாகுங்கிற விசுவாசம், அது போனா குணமாயிடும். சில விசுவாசம் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டேன், குணமாயிடும், அது குணமாயிடும். உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நடக்கும். நீங்கள் எப்படி ஆண்டவரை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் விரும்பல அப்படியே நடக்கும், அப்படியே நடத்துவார் உங்களை. சோதரம் 2 நாள் கழிச்சு எனக்கு சுகமாயிரும்னா சுகமாயிரும், ஒரு வாரத்துல சரியாயிரும்னா சரியாயிரும், ஒரே செகண்ட்ல சரியாயிரும்னா சரியாயிடும். அப்போ இந்த மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதம் நடந்தது. அது அவருடைய விசுவாசம் வித்தியாசமான. நிறைய விசுவாசம் படிக்கிறோம். ஒரு ஆள் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிரும், ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அவன் எங்கேயோ ஊர்ல இருக்கான், நீங்க ஒண்ணு சொன்னா போதும், அவன் விசுவாசம் வித்தியாசமானது. இப்படி பல பேர் பல வித்தியாசமான விசுவாசத்தோடு கர்த்தரை அழுகிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்க விசுவாசம் என்ன. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு காரியமும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுப்பார், செய்வாருங்க நம்பிக்கையில அவர்கிட்ட வந்தா கண்டிப்பா அந்த காலை வேளையில செய்வாங்க. உங்க விசுவாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், நீ கண்டிப்பா நான் வந்திருக்கேன், என்னை தொட்டு தான் அனுப்புவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு வரும்போது, ப்ரேயர் பண்ண வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசி எனக்கு குறைகளை மாற்றுவாருன்னு சொல்லி விசுவாசத்து வந்தால் அது நடக்கும். இல்லைன்னா சும்மா போறேன், சும்மா போறேன், அப்படிதான் நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நான் இங்கே ஒரு மகளை பார்த்து சொல்றார், மகளே திடன்கொள்,
இனிமேல் உன் நோய் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. சிடன்கோள், உன் விசுவாசம் நினைச்சது, நீ என்ன பண்ணி விசுவாசிட்டு வந்தியோ அந்த விசுவாசம் நினைச்சது, நீ குணமானாய், நீ அற்புதம் வாழ்க்கையில் நடந்து விட்டது. இனிமேல் நீ எல்லா வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொல்லி சமாதானத்தோடே நீ போ. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா அருமையானவளே? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டத்தின் மேல கஷ்டம், வேதனைக்கு மேல வேதனை, கண்ணீர்கள், சமாதானம் இல்லை, நோயினால வேதனைகள், கஷ்டங்கள். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருந்து காசெல்லாம் போனதான் மிச்சம் என்று சொல்லி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல எல்லா காசும் கரைத்து விட்டீர்களோ, ஹாஸ்பிட்டல கொண்டு கொடுத்து விட்டீர்களோ, இனிமேல் கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா என்று சொல்லி யோசனை பண்ணலாம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கால வேளையில, கர்த்தர் மேல விசுவாசம். ஒரு வார்த்தை பாருங்க, இயேசு என்ன பணம் வாங்கினாரா? அந்த மகன் சொல்ல, ஒரு வல்லமை துணியிலேருந்து எப்படி வல்லமை, கரண்ட் ஒரு பாஸ் ஆனா கூட எதுலேருந்து பாஸ் ஆகும்? ஒரு மெட்டல்ல தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஆனா ஒரு துணியில எப்படியே கரண்ட் பாஸ் ஆகுமா? அதான் கர்த்தருடைய வல்லமை. பாருங்க, அவ விசுவாசத்தை கொண்டு தொட்டாள். விசுவாசம் இல்லாம நிறைய பேர் தொட்டுக்கிட்டு தான் போறாங்க, ஆனா ஒண்ணு நடக்கல. அப்படி உரசிட்டு போறாங்க, நடக்கல. ஆனா விசுவாசத்தோடு வந்து ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலை தொட்டால் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் நீ விசுவாசித்து வந்தால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். உன்னை குணமாக்க முடியும் என்று நம்பினால் முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று இந்த காலை வேளையில் நம்பினால் கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் புதிய புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலை வேளையில உங்களுடைய காரியங்கள் என்ன இருக்குது, உங்க காரியம் என்னவா யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இந்த காலை வேளையிலே சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது, தேவ வல்லமை கடந்து வருகிறது. அந்த மகளை சோமாக்கிய வல்லமை இந்த காலை வேளையில நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அந்த மகள் விசுவாசித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நீங்களும் விசுவாசிங்கள். உங்க குடும்பத்துல பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க, துன்பப்படாதீங்க. சொல்லுங்க, ஏன் இப்படி போன நடக்கும், நம்புங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும், பெரிய நாமம் மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுக்கலாமா? விசுவாசோட வாருங்கள், தொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கரங்களில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். வாளாக்காமல் தலையாக்கும்படி ஜெபிக்கிறேன், கீழாக்காமல் மேலாக்கும்படி ஜெபிக்கிறேன். விசுவாசோடு வந்து ஜெபித்த பெரும்பாலும் சரி சுகமடைந்தது போல இன்றைக்கு விசுவாசோடு வர ஒவ்வொரு சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். தாழ்த்தும் இந்த கரங்களை ஒப்புக் இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்திலே வாருங்கள், தொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு லோக சுவாத்தியம் மூலமாய் உங்களை சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.